பொருளாதாரம் 24 பொறுத்துக. எஸ்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1975. வட்டார ஊரக வங்கிகள் உருவாக்கம், கடன் உத்தரவாத நிறுவன உருவாக்கம், எஸ்பிஐ துணை நிறுவனங்களின் தேசியமயமாக்கல் பொறுத்துக. இது எந்தெந்த இது கண்டிப்பாக படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம எழுத முடியும். கெஸ் பண்ணி எல்லாம் எழுத முடியாது. 25வது கொஸ்டின். இந்தியாவிலிருந்து வறுமையை ஒழிப்பதற்காக புறா வளர்ச்சி PURA வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் யார்? 26 பொறுத்துக. WTO, IBRD, IFC, IDA, மைக்கா இதெல்லாம் ஆரம்பித்த வருஷம் கேட்டிருக்காங்க. 27 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் ஃபசல் பீமா யோஜனா தொடங்கப்பட்ட நாள். 28 பின்வருவற்றை ஆராய்க. புதிய பொருளாதார கொள்கை 1991 உலகமயமாக்கலை ஊக்குவித்தது. காரணம், வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ச்சி நாடுகள் மேலும் வளர முடியாது. இது சரியா தவறா இந்த கூற்று? 29 நிதி ஆயோக் குறித்து சரியான கூற்றுகள். ஜனவரி 1, 2015 நிர்வகிக்கப்பட்டது. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். டிசம்பர் 31, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. இந்த கூற்றுகள் சரியா தப்பா? திட்ட கமிஷன் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்கள் உட்கொள்ள வேண்டிய உணவின் கலோரி அளவு நிர்ணயித்துள்ள வரிசை முறை 2400 மற்றும் 2100. ஒரு மனுஷனுக்கு தேவையான கலோரிகள் எவ்வளோன்னு சொல்லி நிர்ணயிச்சதை கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை விவரி. கூற்று. பணவீக்கம் அநீதியானது, பணவாட்டம் தீமையானது. காரணம், பணவீக்கம் நுகர்வோர்களை பாதிக்கும், பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு வழிவகுக்கும். இந்த கூற்று சரியா தப்பா? இது யார் சொன்னது? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழுமம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 51, 52, 53. கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை தொழிற்சாலை அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் வேறு வரிசையில் வரிசைப்படுத்துக. பொகாரோ, விசாகப்பட்டினம், பிலாய். ஜாம்ஷெட்பூர், பிலாய், பொகாரோ, விசாகப்பட்டினம். இது வரிசையாக எழுதும். 34 வரிசை 1 உடன் வரிசையை பொறுத்துக. ஏ பன்னாட்டு அணுசக்தி குழுமம், அகதிகளுக்கான ஐக்கிய நாட்டு உயர் ஆணையம், உணவு மற்றும் வேளாண் அமைப்பு, பன்னாட்டு நிதி மையம். ₹1 காகித நாணயத்தில் உள்ள கையெழுத்து யாருடையது? 37 பின்வரும் நிறுவனங்களை கால வரிசைப்படுத்துக. திட்டக்குழு, நரசிம்மன் குழு, நப்ராட், மத்திய புள்ளியியல் நிறுவனம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. டைரி ஆட்டலாம். ஒரு நிமிஷம். பின்வரும் நிறுவனங்களை வரிசைப்படுத்துக. புதுசா
கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் இந்தியா சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்டது. ஏ மற்றும் ஆர் தவறானது. இதை பாரு. பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் கிராம மக்களுக்கு கல்வி வசதி செய்து தருவது, கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது. பாரத் நிர்மாண் திட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்னபூர்ணா திட்டத்தின் நோக்கம் மூத்த மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குதல், குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது, பெண்களுக்கு உணவு அளிப்பது, கருவுற்ற பெண்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்கள். இந்த திட்டங்களெல்லாம் படிக்கணும் நீங்கள். 41 பொறுத்துக. தத்குழு, வாஞ்ச் குழு, ராஜமன்னார் குழு, ரங்கராஜன் குழு. தொழிற்சாலைய, நேர்முக வரி, மத்திய மாநில உறவுகள், முதலீட்டு அமைப்பு. 42 இந்தியாவில் கிராமப்புற ஏழைகளுக்கான காரணங்கள் வேலையின்மையும் வேலை குறைவும், மக்கள் தொகை அழுத்தம், இந்திய வேளாண்மை உற்பத்தி திறன் மிக மிக குறைவு, கிராமப்புற மக்களின் பெரும்பாலானவர்கள் போதிய அளவு சொத்துக்களை பெற்றிருக்கவில்லை. எதுன்னு பாருங்கள். 43 பொறுத்துக. எஃகு நகரம், பின்னலாடை நகரம், குட்டி ஜப்பான், காற்றழுத்த விசை குழாய் நகரம். 44 வாழ்க்கை குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? பிஜ்வசித் குஹா, மோரிஸ் டி. மோரிஸ், அமர்த்தியா சென், அக்பர் அலி. பொது விநியோக முறை இந்த நோக்கத்திற்கு பயன்படுகிறது. பணப்பாட்டத்தை கட்டுப்படுத்த, அத்தியாவசிய பொருட்களை பண்டங்களை குறைந்த விலையில் வழங்குவதற்கு. பொது விநியோக முறை வருவாய் சமப்பயிரை உறுதி செய்ய, பொது செலவை கட்டுப்படுத்த. அதெல்லாம் 46 பொருளாதார மேம்பாட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது கூற்று. அதோட காரணம் என்னென்னா, மக்கள் அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து உணவு மற்றும் வறுமையற்ற நிலையை பெறுகின்றனர். திறன்மிக்க கல்வி கரெக்ட். விடைகள் உங்களுக்கு எதாவது தெரியலன்னா இதை பார்த்துக்கோங்க.